السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சந்தர்ப்பத்தில் துஆவின் முக்கியத்துவத்தை கூறிக்கொண்டிருந்தார்கள். எவ்வாறு துஆவின் மூலம் குறிப்பிடத்தக்க செயல் நடவடிக்கைகளை நிறைவேற்ற முடியும் என்று விளக்கம் தந்தவாறு அன்னார் மனோவசியம், அதாவது மெஸ்மரிசம் பற்றி கூறினார்கள். எவர்கள் மனோவசியம் செய்யும் திறமை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் அந்த திறமை மூலம் மக்களிடம் சில மாற்றங்களை ஏற்படுத்துகின்றனர். ஆனால் அவை தற்காலிகமானவையாகவும் தனிப்பட்டவையாகவும் இருக்கின்றன. பிறகு அதனால் புரட்சிகரமான நன்மைகளும் கூட ஏற்படுவதில்லை. துஆவை அதற்குரிய நிபந்தனைகளுடன் செய்யப்பட்டால் சமுதாயங்களையே அது புரட்டி போட்டு விடுகிறது. எவ்வாறு இருப்பினும் இதன் விளக்கத்தில் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை எடுத்துக் கூறுகிறார்கள். அது ஹதரத் சூஃபி அஹ்மத் ஜான் சாப் அவர்களை பற்றியதாகும். ஹதரத் சூஃபி அஹ்மத் ஜான் சாப் பற்றி நான் 3 ஜும்மா முன்னர் கூட விளக்கினேன். எவ்வாறு அன்னார் ஒரு பீர் சாஹிபுடன் இருந்து போராடி கொண்டிருந்தார்கள். பிறகு எவ்வாறு அன்னாருக்கு ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமிடம் கொள்கை பிடிப்பு ஏற்பட்டது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தரத்தை அன்னாரின் வாதத்திற்கு முன்னரே கண்டறிந்திருந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் நான் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தைகளில் விளக்குகிறேன். அதன் மூலம் மனோவசியம் மூலம் பிறரிடம் தாக்கத்தை ஏற்படுத்துவது குறித்து ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் என்ன முக்கியத்துவம் தந்தார்கள் என்று தெரிய வரும். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், மனோவசியம் என்றால் என்ன? வெறும் சில விளையாட்டுகளின் பெயரே ஆகும். ஆனால் துஆ என்பது வானங்களையும் பூமியையும் மாற்றக்கூடிய ஆயுதமாகும். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தமது வாதத்தை தொடங்கக்கூட இல்லை, பராஹினே அஹ்மதியா மட்டும் எழுதியிருந்தார்கள். அதற்கு சூஃபிகள் மற்றும் ஆலிம்களிடத்தில் பெரும் பிரபலம் கிடைத்திருந்தது. பீர் மன்சூர் முகமது சாப் மற்றும் பீர் இஃப்திகார் அஹ்மத் சாபுடைய தந்தையாரான சூஃபி அஹ்மத் ஜான் சாப் அவர்கள் உண்மையில் மிக இறையுணர்வு மிக்க பெரியவராக இருந்தார்கள். அவர் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரசுரம் படித்தார்கள். பிறகு அன்னாருடன் கடித தொடர்பு கொண்டார்கள். தாங்கள் லூதியானாவுக்கு வருகை தந்தால் முன்னரே எனக்கு தகவல் தர வேண்டும் என்று தனது விருப்பத்தை ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமிடம் தெரிவித்திருந்தார்கள்.
தற்செயலாக அந்நாட்களில் ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாம் லூதியானா செல்ல வாய்ப்பு ஏற்பட்டது. சூஃபி அஹமது ஜான் சாப் ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமை விருந்துக்கு அழைத்தார்கள். விருந்துக்கு பிறகு ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாம் அவரது வீட்டிலிருந்து திரும்பி செல்லும் போது சூஃபி அஹமது ஜான் சாப் அவர்களும் பின்தொடர்ந்து சென்றார்கள். சூஃபி அஹமது ஜான் சாப் ரத்தர் சத்தர் வாலேயுடைய முரீதாக இருந்தார்கள், சீடராக இருந்தார்கள். கடந்த சில காலத்திற்கு சற்று முன்பு, இது ஹதரத் முஸ்லிம் மவுத் கூறுகிறார்கள், கடந்த காலத்துக்கு சற்று முன்பு ரத்தர் சத்தர் வாலே என்பவர்கள் இந்தியாவின் மிகப்பெரிய சூஃபியாக இருந்தார்கள். எல்லா பகுதியிலும் பிரபலமானவராக இருந்தார்கள். அன்னார் பெரும் இறையச்சமும் தூய்மையும் கொண்டவராக இருந்தாலும் கூட மனோவசிய கலையில் எந்த அளவுக்கு நிபுணத்துவம் அவர்களுக்கு இருந்ததென்றால், அவர் தொழும்போது அவருக்கு வலமும் இடமும் நோயாளிகள் வரிசையாக அமர்ந்து விடுவர். தொழுகைக்கு பிறகு சலாம் கூறியவுடன் வலமும் இடமும் ஓதி ஊதுவார்கள். அதன் தாக்கமும் இருந்தது. அவரது மனோவசிய தாக்கத்தால் நோயாளிகள் குணமாகவும் செய்தனர். கடந்த ஹுத்பாவில் நான் ஆதாரத்துடன் கூறியது போன்று சூஃபி அஹமது ஜான் சாப் அவர்கள் பீர் சாஹிப்புக்கு 12 வருடம் சீடராக இருந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமிடம் சூஃபி அஹமது ஜான் சாப் கேட்டார்கள், நான் இத்தனை வருடம் ரத்தர் சத்தர்காரரிடம் பணிவிடை செய்து வந்தேன். அதனால் எனக்கு எவ்வளவு சக்தி கிடைத்தது என்றால் பாருங்கள், என் பின்னால் வருகிற மனிதரின் மீது மனோவசியம் செய்தால் இப்போதே விழுந்து துடிதுடித்து விடுவார் என்றார். ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாம் இதை கேட்டவுடனே நின்று விட்டார்கள். தமது கைத்தடியின் முனையால் பூமியில் பதித்தவாறு கேட்டார்கள். ஹதரத் முஸ்லிம் மவுத் கூறுகிறார்கள், ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமுடைய பழக்கம் என்னவென்றால், ஒரு குறிப்பான வேகம் வந்துவிட்டால் அன்னார் மெதுவாக தனது கைத்தடியின் தலையை அழுத்துவார்கள், பூமியை தோண்டுவது போன்று. எவ்வாறு இருப்பினும் ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாம் நின்று விட்டார்கள். கைத்தடியை அழுத்தி பூமியில் பதித்தார்கள். பிறகு கூறினார்கள், அம்மனிதர் விழுந்து விட்டால் உங்களுக்கு அதனால் என்ன பயன் ஏற்பட போகிறது? அவருக்கு தான் என்ன பயன் ஏற்பட போகிறது? சூஃபி சாப் யதார்த்தத்தில் அஹ்லுல்லாவாக, அல்லாஹ்வை சார்ந்தவராக இருந்ததால் அல்லாஹ் அன்னாருக்கு தொலைநோக்கு பார்வையை தந்திருந்தான். எனவே இதனை கேட்டதும் அன்னாரிடம் தன்னை மறந்துவிட்ட நிலை ஏற்பட்டுவிட்டது. நான் இன்றிலிருந்து இந்த கலையை விட்டு தௌபா செய்கிறேன். இது உலகியல் விஷயம் என்று எனக்கு தெரிந்துவிட்டது, மார்க்க விஷயம் அல்ல. இதற்கு பிறகு அன்னார் ஒரு பிரசுரம் வெளியிட்டார்கள். அதில் எழுதினார்கள், இந்த கலை இஸ்லாத்திற்கு மட்டும் சொந்தமானதல்ல. ஒரு இந்துவோ கிறிஸ்தவரோ கூட இந்த கலையில் நிபுணராக விரும்பினால் ஆகலாம். எனவே நான் அறிவிக்கிறேன், எனது எந்த சீடரும் இதனை இஸ்லாமிய செயலாக கருதி செய்ய வேண்டாம். உலகியல் கலை என்று கருதி செய்ய விரும்பினால் செய்யட்டும். ஹதரத் முஸ்லிம் மவுத் கூறினார்கள், நான் கூறியது போன்று அன்னாருக்கு தொலைநோக்கு பார்வையை அல்லாஹ் தந்திருந்ததால் இதற்கு நம்மிடம் கூட ஒரு வியத்தகு ஆதாரம் உண்டு. அது என்னவென்றால், ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாம் பராஹின் அஹ்மதியா எழுதியிருந்தார்கள். அதை வைத்து அன்னார் மசி மவுத் ஆகப் போகிறார் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆனால் அவ்விஷயம் ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாம் அவர்களுக்கு கூட அவ்வாறு தாம் வாதம் செய்ய போகிறோம் என்று தெளிவுபடுத்தப்படவில்லை. இந்த வகையில் அன்னார் அதே நாட்களில் ஒரு கடிதம் மூலம் ஒரு கவிதையை ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமுக்கு எழுதினார்கள். அந்த கவிதையை நான் முன்னரும் கூறியுள்ளேன். நோயாளிகளாகிய எங்கள் பார்வை உம்மீதே உள்ளது. நீங்கள் இறைவனுக்காக மசீஹாவாக ஆகிவிடுங்கள். ஹதரத் முஸ்லிம் மவுத் கூறுகிறார்கள், அன்னார் ஆன்மீக காட்சிகளை உடையவர் என்பது இதிலிருந்து தெரிகிறது.
இறைவன் அன்னாரிடம் இவர்கள் மசீ மவுத் ஆகவிருப்பவர் என்று கூறியிருந்தான். ஆனால் ஹதரத் மசீ மவுத் அலை இஸ்லாமுடைய வாதத்திற்கு முன்பே அவர் வஃபாத் ஆகிவிட்டார்கள். ஆனால் மிர்சா சாப் வாதம் செய்தார்கள் என்றால் ஏற்றுக்கொள்வதில் தாமதம் செய்யக்கூடாது என்று தமது சந்ததிகளுக்கு அறவுரை பகர்ந்து சென்றிருந்தார்கள். ஹதரத் முஸ்லிம் மவுத் எழுதுகிறார்கள், ஹதரத் முதலாவது ஹலீஃபத்துல் மசி அவர்களுக்கு அவரது மகளுடன் திருமணம் நடந்தது. ஹதரத் முதல் ஹலீஃபத்துல் மசி அவர்கள் அன்னாரின் மருமகன் ஆவார்கள். பிறகு மனோவசியம் குறித்து ஒரு சம்பவம் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமுடைய சபையில் நடந்தது. ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், எவ்வாறு அல்லாஹ் தஆலா தனது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இடம் மெஸ்மரிசம் செய்தவரை தோல்வியடைய செய்தான் என்பது மட்டுமல்லாமல் அடையாளமும் காட்டினான் என்று விளக்குகிறார்கள். மெஸ்மரிசம் செய்பவர்களின் எண்ணத்தின் ஆற்றல் ஈமானின் எண்ணத்தின் ஆற்றலின் முன் என்ன முக்கியத்துவம் பெறுகிறது? மெஸ்மரிசத்தின் மனோசக்தி ஈமானிய சக்தியின் முன் நிற்க இயலாது. இறைவனால் தரப்பட்ட மனோசக்திக்கும் மனிதனது மனோசக்திக்கும் இடையில் வானம் பூமிக்கு இடையிலான வித்தியாசம் உண்டு. மஸ்ஜித் அக்ஸா அல்லது மஸ்ஜித் முபாரக்கில் அன்னார் ஹுத்பா கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதே பள்ளியில் கீழ்ப்பகுதியில், அநேகமாக மஸ்ஜித் முபாரக்காகவே இருக்கலாம், ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் சபையில் அமர்ந்திருந்தார்கள். ஒருமுறை அன்னார் சபையில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு ஹிந்து லாகூரின் ஏதோ அலுவலகத்தில் அக்கவுண்டன்டாக இருந்தார். இது மஸ்ஜித் முபாரக்கில் நடந்ததுதான். அம்மனிதர் மெஸ்மரிசத்தில் பெரும் நிபுணராக இருந்தார். அவர் ஒரு திருமண குழுவுடன் காதியான் வந்திருந்தார். வந்ததன் நோக்கம் மிர்சா சாஹிபின் மீது நான் மனோவசியம் செய்வேன், அவர் சபையில் இருந்தவாறு நடனமாடத் தொடங்கி விடுவார், நவுசுபில்லா, மக்களின் முன் அவருக்கு அவமானம் ஏற்படும் என்று கூறியிருந்தார். இந்த சம்பவத்தை ஒரு ஹிந்து தானே ஒரு நண்பரிடம் கூறியுள்ளார். அது இவ்வாறாகும். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் லாகூரில் ஒரு நண்பரின் கையின் மூலமாக ஒரு நூலை கொடுத்து அனுப்பினார்கள். இந்த நூலை இன்ன ஹிந்துவிடம் தருமாறு கூறினார்கள். அந்த அஹ்மதி நண்பர் அந்த நூலை அவரிடமே சேர்த்து விட்டார். ஹதரத் சாப் ஏன் இந்த நூலை உங்களுக்கு அனுப்பினார்கள் என்று அவரிடம் கேட்டார். தங்களுக்கு அன்னாருடன் என்ன தொடர்பு என்று கேட்க அந்த ஹிந்து சம்பவத்தை கூறினார். எனக்கு மனோவசிய கலையில் எவ்வளவு நிபுணத்துவம் உண்டென்றால், நான் குதிரை வண்டியில் அமர்ந்தவாறு ஒரு மனிதரின் மீது எனது கவனத்தை செலுத்தினால் அம்மனிதர் என் குதிரை வண்டியின் பின்னால் ஓடி வருவார். ஆனால் அவர் எனக்கு தெரிந்தவராகவும் இருக்க மாட்டார், நான் அவரை தெரிந்தவனாகவும் இருக்க மாட்டேன். நான் ஆரியர்கள் மற்றும் இந்துக்களிடமிருந்து மிர்சா சாஹிபின் விஷயங்களை கேட்டுள்ளேன். அவர் ஆரிய மதத்திற்கு எதிராக நிறைய நூல்கள் எழுதியுள்ளாராம். உடனே நான் மிர்சா சாஹிபின் மீது மெஸ்மரிசம் மூலம் தாக்கத்தை ஏற்படுத்துவேன். அதன் மூலம் அவர் சபையில் இருந்தவாறே எனது மனோவசியம் மூலம் அவரை அவமானப்படுத்தி விடுவேன் என்று எண்ணம் கொண்டேன். இந்த வகையில் நான் ஒரு திருமணத்திற்காக காதியான் வந்தேன். அங்கு சபை நடந்து கொண்டிருந்தது. நான் அதில் வந்து அமர்ந்து அவர் மீது கவனத்தை செலுத்த தொடங்கினேன். அவர் இஸ்லாம் புத்திமதிகள் போதனைகள் செய்து கொண்டிருந்தார்கள். கூறுகிறார், நான் அவர் மீது கவனத்தை செலுத்தினேன். அவரிடம் எந்த தாக்கமும் ஏற்படவில்லை. இவரது மனோசக்தி கொஞ்சம் அதிகம் போலும் என்று நினைத்துக் கொண்டேன். எனவே முன்னரை விட அதிகமாக கவனத்தை செலுத்தினேன். ஆனால் பிறகும் அவர்களிடம் எந்த தாக்கமும் ஏற்படவில்லை. அப்படியே தமது பேச்சில் மூழ்கியிருந்தார்கள். அன்னாரின் மனோசக்தி இன்னும் அதிகமாக இருக்கிறது என்று கருதி கொண்டேன். எனவே நான் என் அறிவுக்குப்பட்ட அனைத்தையும் அவரிடம் பயன்படுத்தினேன். எனது ஆற்றல் முழுவதையும் செலவழித்து விட்டேன். நான் எனது ஆற்றல் முழுவதையும் செலுத்திக் கொண்டிருக்கும் போது என் முன்னால் ஒரு சிங்கம் அமர்ந்திருப்பதை பார்த்தேன். என் மீது அது தாக்குவதற்கு நிற்கிறது. ஒவ்வொரு முறையும் நான் கவனம் செலுத்தும் போதும் சிங்கம் தென்பட்டது. கடைசி முறை நான் பயன்படுத்திய போது அந்த சிங்கம் என்னை தாக்குவதற்கு தயாராக நின்றது என்று கூறியுள்ளார். எவ்வாறு இருப்பினும் அவர் கூறுகிறார், நான் சிங்கத்திற்கு பயந்து எனது செருப்பை தூக்கி கொண்டு ஓடினேன்.
நான் வாசலை அடைந்ததும் மிர்சா சாப் தமது சீடர்களிடம் யார் அவர் என்று பாருங்கள் என்றார்கள். உடனே ஒரு மனிதர் வாசல் படி வழியாக எனக்கு பின்னால் இறங்கினார்கள். பள்ளிவாசலை ஒட்டி உள்ள கடை வீதியில் என்னை பிடித்து விட்டார். நான் அப்போது எனது புலன்கள் என் கட்டுப்பாட்டில் இல்லை, இப்போது என்னை விட்டுவிடுங்கள், எனது புலன்கள் சரியாக இல்லை, நான் பிறகு எனது எல்லா சம்பவத்தையும் மிர்சா சாஹிபுக்கு எழுதுவேன் என்று கூறினேன். இவ்வாறு அவர் விடப்பட்டார். பிறகு அவர் ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாமுக்கு இந்த எல்லா சம்பவங்களையும் எழுதினார். கூறினார், என்னிடம் தவறு ஏற்பட்டுவிட்டது, தங்களது தகுதியை என்னால் விளங்க முடியாமல் போய்விட்டது, என்னை மன்னித்து விடுங்கள். ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், மியா அப்துல் அசீஸ் சாப் முகல் லாகூர்காரர் கூறி வந்தார், அவரது குடும்பத்தில் பலர் இங்கும் இருக்கிறார்கள். நான் அந்த இந்துவிடம் கேட்டேன், மிர்சா சாப் மெஸ்மரிசத்தை அறிந்து விடுவார்கள் என்று ஏன் உங்களால் புரிய முடியவில்லை? அந்த கலையில் உங்களை விட அவர்கள் பெரியவர்கள். அந்த மனிதர் கூறினார், அவ்வாறு இருக்க முடியாது, மெஸ்மரிசம் செய்வதற்கு கவனம் தேவை, அந்த செயல் முழுமையான அமைதி மௌனம் தேவைப்படும் செயலாகும். ஆனால் மிர்சா சாஹிபோ பேசிக் கொண்டிருக்கிறார், எனவே இவரது மனோசக்தி பூமியை சார்ந்ததல்ல, மாறாக வானத்தை சார்ந்ததாகும் என்பதை புரிந்து கொண்டேன். ஹதரத் முஸ்லிம் மௌத் கூறுகிறார்கள், அந்த மனோசக்தி இறைவன்புறமிருந்து மனிதனுக்கு தரப்படுகிறது, முழுமையான ஈமானுக்கு பிறகு பிறக்கிறது. மனிதனின் மனோசக்திக்கும் அதற்கும் இடையில் இரு கிழக்குகளுக்கு இடையில் உள்ள தொலைவு உள்ளது. எந்த மனிதனுக்கு இறைவன் மனோசக்தி வழங்கியுள்ளானோ அதற்கு எதிரில் மனிதனின் மனோசக்திகள் குழந்தை விளையாட்டுகள் போன்றதாகும். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாமின் தடிக்கு முன்னால் மந்திரவாதிகளின் பாம்பு செத்துவிட்டது போன்றதாகும். அதுபோன்ற இறைவனது அன்பிற்குரியவரின் மனோசக்தி வெளிப்படும் பொழுது உலகியல் மனோசக்தியாளர்கள் ஒன்றுமில்லாதவர்கள் ஆகிவிடுகின்றனர். பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் சமுதாய முன்னேற்றத்திற்கு தேவையானவை என்ன? ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்க தன்மான உணர்வு எவ்வாறு இருந்தது? ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் அவ்வுணர்வு எவ்வாறு இருந்தது என்பது பற்றி கூறுகிறார்கள். சமுதாய முன்னேற்றத்திற்கு அவசியம் எல்லா உண்மையையும் தமக்குள் ஈர்த்து கொள்ள வேண்டும். இது மிகவும் அவசியமான ஒன்றாகும். உண்மையை தமக்குள் ஈர்த்து கொள்ள வேண்டும். மார்க்க விவகாரங்கள், கொள்கை விவகாரங்கள் அல்லது மசீஹின் மரணத்தை நம்பிவிட்டோம் என்பது மட்டும் போதும் என்பதன்று, மாறாக மசீஹின் மரண விஷயத்தை கண்முன் நிறுத்தி ஆய்வு செய்ய வேண்டும். மசீஹின் மரணத்தை ஏற்பது ஏன் அவசியம்? மசீஹின் ஜீவித விஷயத்தில் மறைந்துள்ள விஷயம் என்ன? ஒன்று, இந்த கொள்கையினால் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மேன்மையானவர் என்று நிரூபணமாகிறது. ஆனால் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகிமைக்கு ஈடான ஒரு நபி வரவும் இல்லை, வரப்போவதும் இல்லை. மசீஹின் ஜீவிதத்தை நம்புவதால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் முழு உலகின் மீதும் ஹதரத் ஈசா நபியின் மேன்மையே உறுதி செய்யப்படும். இது இஸ்லாமிய கொள்கைக்கு எதிரானதாகும். மசீஹ் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹை விட மேன்மையானவராக இருந்தார் என்று ஒரு வினாடிக்கு கூட நமது உள்ளத்தில் கொண்டு வர இயலாது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமிக்கு கீழ் அடக்கப்பட்டு விட்டார்கள். ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் 4ஆம் வானத்தில் அமர்ந்துள்ளார்கள் என்று நம்புவதால் இஸ்லாத்திற்கு பெருமிழிவு ஏற்படுகிறது. இரண்டாவது, ஹதரத் ஈசா உடைய ஜீவித கொள்கையை நம்புவதில் உள்ள நெருடல் என்னவென்றால் இறைவனின் ஏகத்துவத்திற்கே பங்கம் ஏற்படுகிறது. இந்த இரு காரணங்களால் தான் நாம் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணமடைந்து விட்டார்கள் என்பதற்கு அழுத்தம் தர வேண்டியுள்ளது. இது மட்டும் இல்லை என்றால் மசீ வானத்தில் இருந்தாலும் பூமியில் இருந்தாலும் அதற்கு நமக்கும் என்ன சம்பந்தம்? அவர் வானத்திற்கு ஏறுவது ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் இஸ்லாம்
இரண்டிற்கும் இழிவு ஏற்பட காரணமாக அமைகிறது. அது ஏகத்துவத்திற்கு எதிரானதாகும். இத்தகைய கொள்கையை நாம் எப்படி சகிக்க முடியும்? நம்மால் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மசீஹ் பெரியவர் என்று கேட்பதை கூட சகிக்க முடியாது. இந்த கொள்கையை ஏற்பதை எப்படி சகிப்பது? ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மரணம் பற்றி சாதாரண அஹ்மதி வாதம் செய்யும் பொழுது, தமது ஆதாரங்களை எடுத்து வைக்கும் பொழுது அவருக்குள் ஆவேசம் எழுவதில்லை. சாதாரண உரையாடல் போன்று இந்த விவகாரத்தை எடுத்து வைக்கின்றனர். ஆனால் நாம் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமை பார்த்துள்ளோம். மசீஹின் மரணத்தை பற்றி எடுத்தால் அப்போது ஆவேசத்தின் காரணத்தால் துடிதுடித்தவர்களாக ஆகிவிடுவார்கள். அன்னாரின் குரலில் எவ்வளவு கம்பீரம் ஏற்படும் என்றால், அன்னார் மசீஹின் ஜீவித கொள்கையை துண்டு துண்டாக்குகிறார்கள் போன்று தெரிய வரும். அவர்களின் நிலையே முற்றிலும் மாறிவிடும். உலகின் முன்னேற்றத்தின் வழியில் மிக கடினமான ஒரு கல் கிடந்தது. அதை எடுத்து நான் தூர வீசுகிறேன். உலகம் இருளின் கிடங்கில் விழுந்து கொண்டிருந்தது. அதனை நான் ஒளியின் மைதானத்திற்கு எடுத்துச் செல்கிறேன் என்று கூறும் வகையில் மிகவும் ஆவேசத்துடன் அவ்விஷயத்தை எடுத்து வைப்பார்கள். அன்னார் இந்த சொற்பொழிவு ஆற்றும் பொழுது அன்னாரின் குரலில் ஒரு பிரத்யேக ஆவேசம் தென்படும். ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அரியணையில் மசீஹ் உட்கார்ந்திருக்கிறார். அன்னாரின் கண்ணியத்தை பறித்து கொண்டிருக்கிறார். அதனை ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் திருப்பி தர விரும்புகிறார்கள் போன்று தென்படும். இதுவே ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமின் ரோஷம். ஆனால் இக்கால உலமாக்கள் மீது மிக ஆச்சரியம். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இந்த அளவுக்கு ஆவேசமும் ரோஷமும் கொண்ட மனிதரை பற்றி இவர் தன்னைத்தானே ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை விட உயர்ந்த அந்தஸ்தில் வைத்துள்ளார், உயர்ந்த அந்தஸ்து தனக்கு இருப்பதாக கருதுகிறார் என்று அவர்களால் கூறப்படுகிறது. அல்லது அகமதிகள் உயர்ந்த படித்தரத்தை ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொண்டிருப்பதாக நம்புவதாக கூறப்படுகிறது. பிறகு ஒரு சம்பவம், அல்லாஹ் தாலா ஒருவரை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்தும் பொழுது, இது சம்பவம் அல்ல, ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய விளக்கம், எவ்வாறு அல்லாஹ் அம்மக்களின் நகத்தையும் வெளிப்படுத்துகிறான். இது பற்றி ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் கூறுகிறார்கள், மனிதன் அத்தகைய இடத்தில் நிற்கும் பொழுது, அதாவது ஒரு மனிதனை அல்லாஹ் உயர்ந்த இடத்தில் நிற்க வைக்கும் பொழுது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து சுயமே வழிகாட்டலும் தரப்படுகிறது. அவருக்கு அத்தகைய திடமான வழிகாட்டல் கிடைக்கிறது. அதனை இல்ஹாம் என்றும் கூற முடியாது. அது குறித்து அது இல்ஹாம் அல்லாத தனிப்பட்ட விஷயம் என்றும் கூற முடியாது. வார்த்தை அளவிலான இல்ஹாமாக இல்லாத காரணத்தால் அதனை இல்ஹாம் என்று கூற முடியாது. இல்ஹாம் அல்லாத விஷயம் என்றும் நம்மால் கூற முடியாது. காரணம், அது ஒரு வகையில் மனித உள்ளத்தில் செயல் வடிவிலான இல்ஹாமாக அல்லாஹ்வின் ஒளி இறங்கி விவகாரம் இதுவாகும் என்று கூறுகிறது. ஆனால் வார்த்தை வடிவில் கூறப்படுவதில்லை. கூறுகிறார்கள், இதனை விட தெளிவான முறையில் அல்லாஹ்விடமிருந்து ஒரு விஷயம் தெரிவிக்கப்படும் பொழுது அதற்கு கஷ்ஃப், ஆன்மீக காட்சி என்று கூறப்படும். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறி வந்தார்கள், பெரும்பாலான மக்கள் என் முன்னால் வருகின்றனர். அவர்களின் உள்ளத்தில் இருந்து ஒளி பிழம்பு ஒன்று எனக்கு காட்டப்படுகிறது. அதன் மூலம் அவர்களிடம் இன்னின்ன குறை இருக்கிறது என்று அல்லது இன்னின்ன நிறை இருக்கிறது என்று தெரிந்து விடுகிறது. அந்த குறையை அவரிடம் தெரிவிப்பதற்கு அனுமதி இல்லை. அல்லாஹ் தாலாவுடைய நடைமுறையாவது, மனிதன் சுயம் தானே தனது இயல்பை வெளிப்படுத்தாதவரை அவரை குற்றவாளியாக்குவதில்லை. அந்த சுன்னத்தின் கீழ் நபிமார்கள் மற்றும் அவர்களின் பின்தொடர்பவர்கள், அதாவது அவர்களை நிழல் போன்று பின்தொடர்பவர்கள், அவர்களுடைய நடைமுறையும் இதுதான். ஒரு மனிதரின் அந்தரங்க குறையை அவர் சுயமே வெளிப்படுத்தாதவரை அதனை பற்றி குறிப்பிடுவதில்லை. அல்லாஹ் தாலா தனது அன்பிற்குரியவரின் சத்தியத்தை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக எவ்வாறு மற்றவருக்கும் அடையாளம் காட்டுகிறான். இது பற்றி ஒரு அஹ்மதி அல்லாதவருக்கு நடந்த சம்பவத்தை விளக்கியவாறு ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் கூறுகிறார்கள், ஒரு மனித உடலில் இருந்து ஓர் ஒளி பிழம்பு மற்றவருக்கு காணத்தக்க அளவில் எவ்வாறு வெளிப்பட முடியும்? அந்த அடையாளத்தை மக்கள் எப்படி வெளிப்படையானதின் மீது சாட்டி விடுகின்றார்கள். இது ஒரு ஆன்மீக தரிசனம் என்று புரிந்து கொண்டால்
எந்த ஐயமும் உள்ளத்தில் எழாது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் மிக நீண்ட காலம் முன்னால் நடந்தது. இக்காலத்திலும் கூட அல்லாஹ் தஆலா சில அடையாளங்களை காட்டிவிடுகின்றான். ஆன்மீக பார்வையுள்ளவர்களுக்கு வெளிப்படையான வடிவத்தில் இவ்விஷயங்கள் நடப்பதை அறிய முடியும். அவற்றின் ஆன்மீக அம்சத்தை உணர முடியும். இந்த வகையில் 1904 ஆண்டில் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் லாகூருக்கு வருகை தந்தபோது ஒரு மாநாட்டில் அன்னார் சொற்பொழிவாற்றினார்கள். அஹ்மதி அல்லாத நண்பரான ஷேக் ரஹமத்துல்லா சாப் வக்கீல் அவர்களும் அங்கு இருந்தார்கள். கூறுகிறார், சொற்பொழிவு நிகழும் போது நான் பார்த்தேன், ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய தலையிலிருந்து ஒளியின் தூண் ஒன்று வெளிப்பட்டு வானத்தை நோக்கி செல்கிறது. எனக்கு அருகில் இன்னொரு நண்பரும் இருந்தார். நான் அவரிடம் கூறினேன், பாருங்கள், இது என்ன விஷயம்? உடனே அம்மனிதர் கூறினார், இது ஒரு ஒளி தூணாகும். ஹதரத் மிர்சா சாஹிபின் தலையில் இருந்து வெளிப்பட்டு வானம் வரை செல்கிறது. இந்த காட்சியினால் ஷேக் ரஹமத்துல்லா சாஹிபிடம் எத்தகைய தாக்கம் ஏற்பட்டது என்றால், அதே நாளில் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமிடம் பைஅத் செய்து விட்டார். இது எத்தகைய அடையாளம் எனில், இதனை பார்த்து மக்கள் ஈமான் கொண்டனர். அடையாளங்களில் பல வடிவங்கள் உள்ளன. அல்லாஹ் தஆலா இப்போதும் அதனை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றான். நான் கடந்த ஜுமாவுக்கு முன் ஒரு புதிய சம்பவத்தை கூறினேன். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு சபையின் சம்பவத்தை கூறியவாறு ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், எனக்கு நினைவுள்ளது, ஒரு நண்பர் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தில் எழுதினார், எனது சகோதரியிடம் ஜின் வருகிறது. பொதுவாக நம்மிடமும் அரபிகளிடம் கூட இவ்வாறு ஒரு கற்பனை உள்ளது. ஜின் நெருங்குகிறது. ஜின்களை வெளியேற்றுவதற்காக ஜின் தொட்டவர்களை பாவம் சித்திரவதை செய்யப்படுகிறது. சில நேரங்களில் அந்த ஜின்னை வெளியேற்றுவதற்காக ஜின் அண்டியவரை கொன்றே விடுகிறார்கள். எவ்வாறு இருப்பினும் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமிடம் ஒருவர் கேட்டார், எனது தங்கையிடம் ஜின் வருகிறது. அந்த ஜின் தங்களிடம் ஈமான் கொள்ள தயாராக இருப்பதாகவும் கூறுகிறது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கடிதம் எழுதினார்கள், நீங்கள் அந்த ஜின்களிடம் இந்த செய்தியை கூறுங்கள், ஏன் ஒரு பெண்ணை துன்பப்படுத்துகிறீர்கள்? மௌலை முகமது ஹுசைன் பட்டாலவி மௌலை சனாவுல்லாவை போய் துன்பப்படுத்த வேண்டியதானே? ஒரு ஏழை பெண்ணை போய் கஷ்டப்படுத்தி என்ன பயன்? ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் கூறுகிறார்கள், பொதுவாக மக்கள் நம்புவது போன்று எந்த ஜின்னும் இல்லை. நிச்சயமாக சிலர் தமது ஆங்கில கல்வியினால் முதலிலேயே ஜின் என்று ஒன்று இல்லை என்று ஒப்புக்கொண்டிருப்பார்கள். ஒரு நம்பிக்கையாளரின் முன் அவரது அறிவு என்ன கூறுகிறது என்ற கேள்வி இராது. அசல் கேள்வியாவது திருக்குர்ஆன் என்ன கூறுகிறது என்பதாகவே இருக்கும். இவ்வாறே சிந்திக்க வேண்டும். சாதாரண மக்கள் கூறுகிற கற்பனைப்படிதான் திருக்குர்ஆனும் ஜின் இருக்கிறது என்று கூறுகிறது என்றால், ஆமன்னா வஸ்தக்னா, நம்பிக்கை கொண்டோம், உண்மைப்படுத்தினோம், மனிதனை தவிர வேறு ஜின் என்ற ஒரு படைப்பு இல்லை என்று திருக்குர்ஆனில் இருந்து நிரூபணமாகும் என்றால், பிறகு நாம் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. எல்லா நிலையிலும் ஒரு நம்பிக்கையாளர் திருக்குர்ஆன் கூற்றையே ஏற்கிறார். பிறகு அல்லாஹ் தஆலா தமது அன்பிற்குரியவரின் அன்பையும் மதிப்பையும் நிலைநாட்டுவதற்காக பைத்தியக்காரர்களுக்கும் சில விஷயங்களை வழங்குகின்றான். இதனை பற்றி முன்னரும் கேட்டுள்ளோம். ஒரு சம்பவத்தை ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தாமே இதனை கூறியிருக்கிறார்கள். ஒரு முறை அன்னார் லாகூர் போயிருந்தார்கள். சத்ராவில் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒருவர் இருக்கிறார், அவரிடம் நாம் போக வேண்டும் என்று கூறினார்கள். மற்ற நண்பர்கள் அந்த கருத்தை எதிர்த்தார்கள். அம்மனிதர் மிகவும் அசிங்கமாக பேசக்கூடியவர், அவரிடம் போகக்கூடாது என்று சிலர் கூறினர். ஆனால் போக வேண்டும் என்று கூறியவர்கள் சொன்னார்கள், அவருக்கு இல்ஹாம் வருகிறதாம் என்று கூறுகிறார், எனவே அவர் என்ன சொல்கிறார் என்று பார்க்க வேண்டும். அதாவது ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய இல்ஹாம்களின் உண்மையை அறிவதற்கு அம்மனிதரிடம் போக வேண்டும் என்ற ஒரே வழிதான் அவர்களுக்கு இருந்தது. மற்றவர்கள் மறுத்தார்கள். ஆனால் நண்பர்கள் பிடிவாதமாக அழைத்து சென்றார்கள். அன்னார் கூறினார்கள், நாங்கள் அங்கு சென்றதும் அவர் ஏசி ஒரேடியாக மௌனமாக இருந்தார்.
அவர் முன்னால் ஒரு தர்பூசணி பழம் இருந்தது. அதனை எடுத்து என்னிடம் தந்து, உங்களுக்கு இது காணிக்கை என்று கூறினார். பார்ப்பவர்கள் வெளிப்படையான விஷயங்களையே பார்க்கின்றனர். அவர்கள் இதனை ஒப்புக்கொண்டனர். அவர்கள் கூறினர், இவர் பைத்தியக்காரர் என்று. சில வேளைகளில் அறிவுள்ள மனிதனுக்கு தெரியாத சில விஷயங்கள் பைத்தியக்காரருக்கு தென்படுகிறது. ஏனென்றால் அவர் உலகை விட்டும் துண்டிக்கப்பட்டிருப்பதனால் சில வேளைகளில் மறைவான விஷயங்கள் தென்படுகின்றன. ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமுடைய அடையாளங்கள், அற்புதங்கள் தொடர்பாக ஹதரத் முஸ்லிம் மவுத் ரஸியல்லாஹு கூறினார்கள். அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து வைக்கிறேன். ஒரு பிரபல சம்பவம், வெறிநாய் கடித்த மனிதர் குணமான சம்பவம். அதனை ஹதரத் முஸ்லிம் மவுத் இவ்வாறு விளக்கியுள்ளார்கள். ஹதரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தின் எல்லா சம்பவங்களும் இப்போது பாதுகாப்பாக இல்லை. எனவே இத்தகைய அதிகமான உதாரணங்கள் இப்போது கிடைக்க முடியாது. ஆனால் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான இது போன்ற சம்பவங்கள் அவர்களின் வாழ்விலும் நடந்திருக்கும். ஆனால் ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமுடைய காலத்தில் நாத்திகத்தின் வேகம் அதிகம் இருந்ததனால் அதனை முறிக்க வானத்து அடையாளங்கள் மிக அதிகமாக தேவைப்படுகின்றன. ஹதரத் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அடையாளங்களை இதன் மூலம் நாம் அனுமானிக்க முடிகிறது. உதாரணமாக நான் அப்துல் கரீம் என்ற சாஹிபின் சம்பவத்தை எடுத்து வைக்கிறேன். அவர் காதியான் ஸ்கூலில் படித்துக் கொண்டிருந்தார். தற்செயலாக அவரை ஒரு வெறிநாய் கடித்து விட்டது. சிகிச்சைக்காக அவரை கசோலிக்கு அனுப்பப்பட்டது. வெளிப்படையில் சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. திரும்பி வந்த சில நாட்களுக்கு பிறகு அவருக்கு மீண்டும் நோயின் தாக்கம் ஏற்பட்டது. உடனே கசோலிக்கு தந்தி கொடுக்கப்பட்டது. உடனே ஏதாவது சிகிச்சை கூறுங்கள் என்று. ஆனால் பதில் வந்தது, நத்திங் கேன் பி டன் ஃபார் அப்துல் கரீம். வருந்துகிறோம், அப்துல் கரீமுக்காக எந்த சிகிச்சையும் செய்ய முடியாது. ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமுக்கு அவரது நோய் பற்றி தெரிவிக்கப்பட்டது. அது இயக்கத்தின் ஆரம்ப காலமாக இருந்தது. அஹ்மதியத் அப்போதுதான் புத்தம் புதிதாக தொடங்கியுள்ளது. தூரத்திலிருந்து, தென்னக ஹைதராபாத்திலிருந்து மாணவர் வந்திருந்தார். ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாம் அவர்களுக்கு மிகவும் அனுதாபம் ஏற்பட்டது. அவரது உடல் நலத்திற்காக அன்னார் குறிப்பாக துவா செய்தார்கள். இந்த அளவுக்கு தூரத்திலிருந்து வந்துள்ளார். இவ்வாறு இவருக்கு மரணம் ஏற்படுவதை விரும்பவில்லை. அவரது தாயார் அவரை மிகவும் ஆர்வத்துடனும் உணர்வுடனும் இவ்வளவு தூரத்தில் இருந்து அவரை மார்க்க கல்வி கற்பதற்காக அனுப்பியுள்ளார். அதனாலும் எனக்குள் இவருக்காக துவா செய்ய வேண்டும் என்ற வேதனை ஏற்பட்டது என்று கூறுகிறார்கள். எவ்வாறு இருப்பினும் இந்த துவாவுக்கான விளைவு எவ்வாறாயிற்று என்றால், மீண்டும் நோய் வந்த பிறகும் அவருக்கு அல்லாஹ் உடல் நலத்தை வழங்கினான். ஆனால் மனிதன் பிறந்ததிலிருந்து இதற்கு நிவாரணம் கிடைத்ததில்லை. இப்போதைய மெடிக்கல் ஹிஸ்டரி அதையே கூறுகிறது. ஹதரத் முஸ்லிம் மவுத் கூறுகிறார்கள், எனது ஒரு டாக்டரான உறவினர் அவர் தமது கல்வி கற்கும் பருவத்தின் சம்பவத்தை கூறுகிறார். ஒரு முறை அவர் இறை இருப்பு குறித்து ஒரு மாணவருடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நான் இறை இருப்பிற்கு ஆதாரமாக இதனை எடுத்து வைத்தேன். அதாவது இறைவன் இருக்கிறான், இவ்வாறு அவன் துவாக்களை கேட்கிறான், இவ்வாறு நிவாரணமும் கிடைத்துள்ளது என்று. அந்த இறை இருப்பை நம்பாத மாணவர் கூறினார், அத்தகைய நோயாளி பிழைக்க முடியும், அது ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் அல்ல. கூறுகின்றார்கள், தற்செயலாக அதே நாளில் காலேஜின் லெக்சரர் உடைய பாடம் வெறிநாய் கடித்த நிலை பற்றியதாக இருந்தது. லெக்சருக்காக நின்றதும் இவ்விஷயத்தில் அந்த லெக்சரர் அழுத்தம் தரத் தொடங்கினார். அந்த நோயாளிக்கு சிகிச்சையை தாக்கம் ஆரம்பமாக முன் தொடங்க வேண்டும், விரைவாக அவரிடம் கவனம் செலுத்த வேண்டும். நான் அதனை தெளிவுபடுத்த வைப்பதற்காக அவரிடம் கேட்டேன், ஜனாப், தாக்கம் தொடங்கிய பிறகும் கூட ஒருவருக்கு குணமாக முடியும் என்று சிலர் கூறுகின்றனர். உடனே அந்த புரொஃபசர் வெடுக்கு என்று கூறினார், அது ஒருபோதும் நடக்காது. அவ்வாறு கூறுபவர் முட்டாளாவார். முஸ்லிம் மவுத் கூறுகிறார்கள், அது அத்தகைய நோயாகும், அதற்கு ஒருபோதும் சிகிச்சை இல்லை, குணமானதும் இல்லை. ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமுடைய துவாவினால் மியா அப்துல் கரீமுக்கு அல்லாஹ் குணம் அளித்தான். அல்லாஹின் அருளால் இப்போது வரை அவர் உயிரோடு இருக்கிறார். அதாவது ஹதரத் முஸ்லிம் மவுத் இதனை கூறும் வரை அவர் உயிரோடு இருந்தார்.
இதிலிருந்து நிரூபணமாவதாவது, இந்த இயற்கை சட்டத்திற்கு மேல் ஓர் இருப்பு ஆட்சி செலுத்துபவனாக இருக்கிறது. அவனது கையில் குணமளிக்கும் ஆற்றல் உள்ளது. பிறகு அன்னார் ஒரு சம்பவம் கூறுகிறார்கள். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமிடம் அமெரிக்காவிலிருந்து 2 ஆண்களும் ஒரு பெண்ணும் வந்திருந்தனர். அதில் ஓர் ஆண் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய வாதத்தை பற்றி உரையாடி கொண்டிருந்தார். உரையாடலுக்கு இடையில் மஸீஹ் நாசிரி பற்றி பேச்சு வந்தது. அம்மனிதர் கூறினார், அவர் இறைவனாக இருந்தார். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் கூறினார்கள், அவர் இறைவன் என்பதற்கு உங்களிடம் என்ன ஆதாரம் உள்ளது? அவர் அற்புதம் காட்டியுள்ளார் என்று அம்மனிதர் கூறினார். அன்னார் கூறினார்கள், அற்புதம் நாமும் தான் காட்டுகிறோம். அவர் எனக்கும் ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்றார். நீங்களே என்னுடைய ஒரு அற்புதம் தான் என்று ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். கேள்வி கேட்ட அந்த அமெரிக்கர் வியப்படைந்தார். நான் எவ்வாறு அற்புதமாவேன்? அன்னார் கூறினார்கள், காதியான் மிகவும் சின்னஞ்சிறிய அறியப்படாத ஊராக இருந்தது. சாதாரணமாக உண்ணக்கூடிய பொருள் கூட இங்கு கிடைக்காததாக இருந்தது. ₹1 மாவு கூட இங்கு கிடைக்காது. ஒருவருக்கு தேவை ஏற்பட்டால் அதை அவரே தயார் செய்ய வேண்டும். அவரே கோதுமை வாங்கி அரைத்து தயாரிக்க வேண்டும். அந்த நிலையில் இறைவன் எனக்கு தெரிவித்தான், நான் உனது பெயரை உயர்த்துவேன், முழு உலகிலும் உன்னை பிரபலப்படுத்துவேன். நானாபுறமிருந்தும் மக்கள் உன்னை தேடி வருவார்கள். அவர்களுக்கு தங்கவும் பயன்படுத்தவும் இங்கு வசதிகள் ஏற்படுத்தப்படும். யா தூன மின்குல்லி ஃபஜ்ஜின் அமீக், எல்லா நாட்டின் மக்களும் இடம் வருவார்கள். யா தீக்க மின்குல்லி ஃபஜ்ஜின் அமீக், எந்த அளவுக்கு வருவார்கள் என்றால் அவர்கள் வருவதனால் பாதைகள் பழுதுபட்டுவிடும். காதியானுக்கும் பட்டாலாவுக்கும் இடையில் உள்ள பாதையை சென்ற வருடம்தான் அரசாங்கம் ₹2000 மண் போட்டு சரிபடுத்தியது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அம்மனிதரிடம் கூறினார்கள், நீங்கள் அமெரிக்காவில் இருந்து வந்துள்ளீர்கள். உமக்கும் எனக்கும் என்ன தொடர்பு இருந்தது? நான் வாதம் செய்யாவிட்டால் என்னை யார் அறிந்திருக்கப் போகிறார்கள்? நீங்கள் இன்று இவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்கிறீர்களே, இதுவும் எனது உண்மைக்கான அடையாளமாகும். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் கூறுகிறார்கள், எனக்கு நன்றாக நினைவில் உள்ளது. அந்த உரையாடல் நடந்தபோது எனக்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று அந்த மனிதர் கூறிய போது எல்லோருமே வியந்து போயினர். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இதற்கு என்ன பதிலளிக்கப் போகிறார்கள்? அன்னார் அற்புதங்கள் குறித்து விளக்கக்கூடிய ஒரு சொற்பொழிவு எதுவும் தரப்போகிறார்கள் என்று எல்லோரும் நினைத்திருந்தார்கள். அற்புதம் என்றால் எவ்வாறு வெளிப்படுகின்றன என்று விளக்கப் போகிறார்கள் என்று எல்லோரும் நினைத்திருந்தார்கள். அந்த மனிதர் பேசி முடித்ததும் அன்னாருக்கு ஆங்கிலத்திலிருந்து உருதுவில் மொழிபெயர்த்து சொல்லப்பட்டதும் உடனடியாக பதிலை தந்தார்கள். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் கூறுகிறார்கள், இது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் ஒவ்வொரு மனிதரின் அறிவும் அதுவரை எட்டுவதில்லை. அறிவை பயன்படுத்தாத மனிதர் இப்போது கூட இது என்ன அற்புதம் என்று கேட்பார். ஆனால் எவரது கண்கள் திறந்துள்ளதோ, சிந்திக்கும் திறன் உள்ளதோ, அவரால் இது பெரும் அற்புதம் என்று அறிய முடியும். உண்மையை ஏற்பவருக்கு இதுவே போதுமானது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் எழுதியுள்ளார்கள், எனது உண்மைக்காக லட்சக்கணக்கான அடையாளங்கள் காட்டப்பட்டுள்ளன. ஆனால் நான் கூறுவேன், எவ்வளவு அடையாளங்கள் காட்டப்பட்டுள்ளனவோ அதனை எண்ணவே முடியாது. பிறகும் கூட பெரும்பாலான அறிவற்றவர்கள் இவ்வளவு இல்ஹாம் கூட மிர்சா சாஹிப்புக்கு இறங்கியிருக்காது, பிறகு அடையாளம் எவ்வாறு அந்த அளவுக்கு இறங்கிவிட்டது என்று கேட்பார். ஆனால் புரிதிறன் கொண்ட மனிதன் விளங்க முடியும். லட்சக்கணக்கான அடையாளங்கள் ஒரு இல்ஹாம் மூலம் கூட வெளிப்பட முடியும். ஒரு கதை பிரபலமானது. ஒரு மனிதர் தனது சகோதரர் மகனிடம் கூறினார், நான் ஒரு லட்டு உமக்கு உண்ண தருவேன். அதனை லட்சக்கணக்கானோர் சேர்ந்து தயாரித்தது என்று கூறினார். மறுநாள் உணவு உண்ண அமர்ந்த போது அந்த லட்டுவை உண்ணும் எதிர்பார்ப்பில் அவர் வேறு எதுவும் உண்டதில்லை. அவரது சிறிய தந்தையிடம், எனக்கு லட்டு தாருங்கள் என்றார். அம்மனிதர் ஒரு சாதாரண லட்டை எடுத்து அவருக்கு முன்னால் வைத்தார். இதுவே நான் உமக்கு வாக்களித்த லட்டாகும் என்றார். அதனை பார்த்து அம்மனிதர் வியந்து போனார். இது எவ்வாறு பல லட்சம் மக்கள் சேர்ந்து உண்டாக்கியதாக இருக்க முடியும்? சிறிய தந்தை கூறினார், ஒரு பேனாவும் பேப்பரும் எடுத்து எழுதத் தொடங்கு.
நான் யதார்த்தத்தில் ஒரு லட்டை லட்சக்கணக்கானோர் சேர்ந்து செய்துள்ளார்கள் என்று காட்டுகிறேன். பாருங்கள், இந்த இனிப்பை தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட பொருள்களை பல மனிதர்களிடமிருந்து வாங்கியுள்ளார்கள். ஒவ்வொரு பொருளையும் ஆயிரக்கணக்கானோர் சேர்ந்து உருவாக்கியுள்ளனர். உதாரணமாக சர்க்கரையை எடுத்துக் கொள்ளுங்கள். அதனை தயாரிக்க எத்தனை பேரின் உழைப்பு செய்யப்பட்டுள்ளது. அதனை பிழிபவர்கள் உள்ளனர், அதிலிருந்து சாறை எடுப்பவர்கள் இருக்கிறார்கள், அதனை வயலில் உழுது நடுபவர்கள், தண்ணீர் பாய்ச்சுபவர்கள், அந்த பொருள்களை சமைப்பதற்காக இரும்பு மரச் சாமான்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன, அதனை தயாரித்தவர்கள். கணக்கெடுங்கள், எத்தனை பேர் வருகிறார்கள். பிறகு சர்க்கரையை விட்டுவிட்டு மாவை தயாரித்தவரை கணக்கெடுங்கள். இதனை கணக்கிட்டால் இவ்வளவு வராதா என்று கேட்டதும் அவர் சொன்னார், சரிதான். இவை அந்த சிறுவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் அறிவுள்ளவர் பார்த்து கொண்டிருந்தார். ஒரு லட்டு தயாரிப்பதற்கு எத்தனை பேரின் உழைப்பு செலவழிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அவர் உலகியல் முறையில் போதனை செய்தார். ஆன்மீக பெரியவர்களும் இதேதான் செய்தனர். மிர்சா மஸ்ஹர் ஜானே ஜானா சாப் உடைய சம்பவத்தை கூறியுள்ளார்கள். அவர் பட்டாலாவுடைய குலாம் நபிக்கு 2 லட்டு தந்தார்கள். அவர் வாயில் போட்டார், சாப்பிட்டு விட்டார். சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த லட்டை என்ன செய்தாய் என்று கேட்டார்கள். சாப்பிட்டு விட்டேன் என்று இவர் கூற, அவர் மிகவும் வியப்புடன், என்ன உண்டு விட்டீரா என்றார். அவர் ஆம் என்றதும் அவர் மீண்டும் மீண்டும் கேட்டு ஆச்சரியப்பட்டுக் கொண்டே இருந்தார். இவ்வளவு விரைவாக சாப்பிட்டு விட்டீரா? இதனை இவர் எவ்வாறு சாப்பிடுகிறார் என்று பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இவருக்கு வந்தது. ஒரு நாள் ஒரு மனிதர் அவர்களிடம் ஒரு லட்டு கொண்டு வந்தார்கள். அவர் அந்த லட்டை எடுத்து ஒரு கைக்குட்டையில் வைத்துக் கொண்டார். அதில் ஒரு துண்டை எடுத்து சொற்பொழிவை தொடங்கினார். நானும் ஒன்றுக்கும் ஆகாதவன். அல்லாஹ் தஆலா எனக்கு எத்தனை பெரிய நியாமத்தை அனுப்பியுள்ளான். எவ்வளவு பொருள்கள் உள்ளன, எத்தனை பேர் செய்திருப்பார்கள். இதனை ஒன்றுக்குமாகாத இம்மனிதனுக்காக இறைவன் இதனை அனுப்பியுள்ளான். இவ்வாறு சொற்பொழிவாற்றிக் கொண்டே சென்றார். ஒரு பக்கம் தனது பணிவையும் அடக்கத்தையும் வெளிப்படுத்தி வந்தார். இறைவனை புகழ்ந்து கொண்டிருந்தார். இவ்வாறு லுஹரில் ஆரம்பித்து முதல் கவளத்தை வாயில் இடும்போது அசருக்கு அசான் சொல்லப்பட்டு விட்டது. பிறகு அதனை வைத்துவிட்டு ஒது செய்ய எழுந்தார். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் கூறுகிறார்கள், என்ன விஷயம் இது? அந்த லட்டுவில் அல்லாஹ் தஆலாவுடைய ஆயிரக்கணக்கான அடையாளங்கள் அவருக்கு தென்பட்டன. சாப்பிடக்கூடியோரோ 5, 10, 20 லட்டுகளை ஒரு கணத்தில் சாப்பிட்டு விடலாம். ஆனால் மஸ்ஹர் ஜானே ஜானாவுக்கு ஒரு லட்டு இவ்வளவு கனமாகிவிட்டது. அதனை உண்பதற்குள் இடுப்பு முடிந்து விட்டது. அல்லாஹ் தஆலாவின் கருணையை நினைவு கூர்ந்தவாறு. ஆக அறிவுதான் ஒரு சாதாரண விஷயத்தை பெரியதாகவும் காட்டுகிறது. அறிவின்மை பெரிய விஷயத்தை கூட சாதாரணமானதாக காட்டிவிடுகிறது. அதுபோன்று அறிவு பெரியதாக தெரிகின்ற ஒன்றை சிறியதாக காட்டிவிடுகிறது. அறிவின்மை சாதாரண ஒன்றை பெரியதாக காட்டிவிடவும் செய்கிறது. அறிவுள்ள மனிதன் சிறு சிறு விஷயங்களிலும் இறைவனது பெரும் பெரும் அடையாளங்களை பார்க்கிறார். அறிவில்லாதவர் பெரும் முக்கியமான விஷயத்தில் கூட எதனையும் பார்ப்பதில்லை. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், எனது உண்மைக்காக இறைவன் லட்சக்கணக்கான அடையாளங்களை காட்டியுள்ளான். இது முற்றிலும் சரியாகும். முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், அல்லாஹ் தஆலா எவ்வளவு அடையாளங்களை காட்டியுள்ளானோ அதனை எண்ணவும் முடியாது. ஆனால் எவருக்காக? யாருக்கு அறிவு இருக்கிறதோ அவருக்கு. எந்த மனிதர் அன்னாரின் உண்மைக்கு அடையாளங்களை பார்க்க இங்கு வந்தார்களோ, அவர்கள் முன்னால் தென்படுகின்றனவோ, அவற்றில் ஒரு சிலவற்றை தவிர பிற அனைத்தும் அன்னாரின் அடையாளங்களாகும். அஹ்மதியா பஜாரில் பிறகு அதற்கு அப்பால் எவ்வளவு கட்டடங்கள் உள்ளனவோ, அதற்காக நிலங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளனவோ, அதில் போடப்பட்டுள்ள மண்ணின் ஒவ்வொரு துகளும் எல்லாமே அடையாளமாகும். எவ்வளவு பெரிய பள்ளமாக இருந்தது என்றால் அதில் ஒரு யானை மூழ்கிவிடக்கூடியதாக இருந்தது. பிறகு அதில் மண்ணை நிரப்பப்பட்டது. பிறகு குடியேற்றம் ஏற்பட்டது. பிறகு காதியானிலிருந்து வடக்கே சென்றால் பெரிய பெரிய கட்டடங்கள் தென்படும்.
அதன் ஒவ்வொரு கல்லும் சுண்ணாம்பு துகளும் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய உண்மைக்கு அடையாளமாகும். பிறகு காதியானில் நடமாடுகின்ற மனிதர்கள் இந்துவாகவோ சீக்கியராகவோ அஹ்மதி அல்லாதவராகவோ அஹ்மதியாக இருந்தாலும் இவர்கள் அனைவரும் அன்னாரின் உண்மைக்கு அடையாளம் ஆவர். காரணம், ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய உண்மையை கண்டு அஹ்மதிகள் தமது வீட்டை விட்டு இங்கு வந்து குடியேறினர். அஹ்மதி அல்லாதோர் பிற மதஸ்தவர்கள் இங்கு வர காரணம், அவர்களது தங்குமிடம் ஆடைகள் எதுவும் இப்போது இருப்பவை அப்போது அன்னாரின் வாதத்துக்கு முன் இருந்ததில்லை. அவர்களின் தலைப்பாகை, மேற்சட்டை, கால்சட்டை, அவர்களின் செல்வம், பொருள்கள் எதுவும் இப்போது இருப்பவை அப்போது இருந்ததில்லை. இன்றும் கூட காதியானின் முன்னேற்றம் இதற்கு ஒரு ஆதாரமாகும். இப்போது கூட மக்கள் காதியானுக்கு போகிறார்கள். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஊர் என்பதற்காகவே செல்கின்றார்கள். இது ஓர் ஊர், எல்லா ஊர்களையும் போன்று குடியேற்றம் அதிகமாக எங்கு நடந்துள்ளது, வளர்ந்திருக்கிறது என்பதற்காக வரவில்லை, அல்லது ஊர் பரவிவிட்டது என்பதற்காக வரவில்லை. இங்கு வியாபாரிகள் கூட இங்கு மாநாடு நடைபெறும், அது மசீஹ் மவ்ஊத் தொடங்கிய மாநாடு, அதன் மூலம் நமது வியாபாரம் நடக்கும் என்ற நம்பிக்கையில் தான் கடை வைத்திருக்கிறார்கள். பொருளாதார ரீதியில் மற்றவர்களுக்கு முன்னேற்றம் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காரணத்தால் ஏற்படுகிறது. எவ்வாறு இருப்பினும் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாதத்தை கேட்டு மக்கள் அன்னாரிடம் வந்துள்ளனர். அவர்களும் கூட பயன்பெற்றனர். லா யஷீகா ஜுலூசின் என்பதன் காரணத்தால் அவர்களுக்கும் அருள் கிடைத்தது. இவை அனைத்தும் அன்னாரின் உண்மைக்கு அடையாளமாகும். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரஸியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ரொம்ப தூரம் போக வேண்டாம், இந்த மஸ்ஜித், அதாவது அன்னார் அப்போது ஹுத்பா கொடுத்து கொண்ட மஸ்ஜிதின் கட்டடம், மரம், தூண் எல்லாமே அடையாளங்களாகும். ஏனென்றால் இவை முன்னால் இருந்ததில்லை. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய வாதத்திற்கு பிறகு உருவானவை. அடையாளம் இங்கும் கிடைக்கும். பிறகு ஆண்டு மாநாட்டின் போது வருகிற ஒவ்வொரு மனிதரும் ஒரு அடையாளம் ஆவார். அதனை இறைவன் ஒவ்வொரு வருடமும் வெளிப்படுத்துகிறான். அல்லாஹ் தஆலா விரும்பும் வரை செய்து கொண்டிருப்பான். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மிகவும் குறைவாக மதிப்பிட்டவாறு தனது அடையாளங்களை லட்சக்கணக்கானவை என்றார்கள். நான் கூறுகிறேன், எந்த மனித ஆற்றலாலும் அதனை எண்ணவே முடியாது. இறைவனே அதனை மதிப்பிட முடியும். அந்த அடையாளங்கள் நமக்கு ஈமான் வலுப்பட காரணமாக இருக்கின்றன. வருகின்ற ஒவ்வொரு வரும் கண்ணை திறந்து பார்க்கட்டும், எத்துணை அடையாளங்கள் உள்ளன என்று. பிறகு அவருமே தானும் ஒரு அடையாளமாக இருப்பார். இன்று உலகில் பரவியுள்ள அஹ்மதியா ஜமாத்தின் பள்ளிகள், பிரச்சார நிலையங்கள், ஜாமியாக்கள், ஸ்கூல்கள், மருத்துவமனைகள், உள்ளூர் மக்களிடம் காணப்படுகிற பிடிப்பின் வெளிப்பாடு எல்லாமே அடையாளங்கள் தான். எவருக்கு ஆன்மீக பார்வை இருக்குமோ அவரால் பார்க்க முடியும். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் கூறுகிறார்கள், எனக்கு நன்றாக நினைவுண்டு, ஒரு மௌலவி ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமிடம் வந்து கூறினார், நான் உங்களிடம் ஒரு அடையாளத்தை பார்க்க வந்துள்ளேன். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் சிரித்தவாறு கூறினார்கள், மியா, நீங்கள் முதலில் எனது ஹகீகத்துல் வஹி என்ற நூலை பாருங்கள். எனக்கு ஆதரவாக இறைவன் எவ்வளவு அடையாளங்கள் தந்துள்ளான் என்று. அதிலிருந்து நீங்கள் என்ன பயனடைந்தீர்கள்? இப்போது இன்னும் ஒரு அடையாளம் பார்க்க வந்துள்ளீர்கள். அம்மனிதர் 2, 3 அல்லது 5 நிமிடங்களில் நிறைவேறுகிற முன்னறிவிப்புகளை பார்த்துள்ளோம். பிறகு நீண்ட காலத்திற்கு பிறகு நிறைவேறுகிற முன்னறிவிப்புகளும் நிறைவேறும். ஆனால் இத்தகைய முன்னறிவிப்புகள் செய்யாமல் நீண்ட காலத்திற்கு பிறகு மட்டும் நிறைவேறப் போகிற முன்னறிவிப்புகளை செய்தால் அதுவும் அறிவுக்கு புறம்பானது என்று கூறுவார்கள் என்று கூறினார்கள். ஆகவே ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய முன்னறிவிப்புகள் அவரது காலத்திலேயும் நிறைவேறியது, இதுவரை நிறைவேறி கொண்டும் இருக்கிறது. நான் ஏற்கனவே கூறியது போன்று ஜமாத்தின் ஒவ்வொரு நாளும் பெறுகின்ற வளர்ச்சி அதற்கு ஆதாரமாகும். அல்லாஹ் தஆலா இந்த முன்னறிவிப்புகள் எவ்வாறு நிறைவேறுகின்றனவோ அதனை காண முடியாதவர்களுக்கும் கண்ணை தந்து காணச் செய்வானாக. நாமும் நமது ஈமானில் ஒவ்வொரு வினாடியும் ஈமானில் முன்னேறிக் கொண்டு செல்ல செய்வானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره
ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر